பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலே 16 அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாட்களில் ஆண்டவராய தேவனை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அவரை விசுவாசிக்கிறதுனால பதறான் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவன் எல்லா விதத்திலையும் அவன் தெளிவுள்ளவனாக இருப்பான், ஒரு தைரியம் உள்ளவனாக இருப்பான். எதிலையுமே அவன் பதறாதபடிக்கு அவன் அவசரம் காட்டாதபடிக்கு அவன் காணப்படுவான் விசுவாசிக்கிறதுனால. அப்போ அவரை விசுவாசிக்கிறவன், தேவனை விசுவாசிக்கிறவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவன் நிதானம் உள்ளவனாக இருப்பான், பதட்டம் இல்லாதவனாய், பதட்டம் அடையாதவனாக, அவன் பதறாதவனாய் இருப்பான் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ரெண்டாவதாக யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் அவரை விசுவாசிக்கிறதுனால அவருடைய மகிமையை நம்ம காண முடியும். நம்ம நாட்களிலே பிரச்சனைகளை பார்க்கிறோம், போராட்டங்களை பார்க்கிறோம், இழப்புகளை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நாமே அவரை விசுவாசிக்கிறதுனால அவருடைய மகிமையை நம்ம என்ன செய்ய முடியும், காண முடியும். ஏன்னா சகோதரனை இழந்து அந்த இடத்துல அப்படி தான் வாசிக்கிறோம் 11. ஆகவே மிகவும் துக்கத்தோடு கண்ணீரோடு காணப்படும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை வெளிப்படும், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய், இழந்து போன சகோதரனை நீ திரும்ப பெறுவாய் என்று சொல்லி இழந்து போன சகோதரனை தேவன் உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தார். அப்போ விசுவாசிக்கிறதுனால அவருடைய மகிமையை நம்ம காண முடியும், அவருடைய வல்லமையை நாம் காண முடியும், உணர முடியும், அதை நாம் அனுபவிக்க முடியும், இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக ரோமர் 10:11 வாசிக்கிறோம், அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை, அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இன்னும் அநேக காரியங்களை பார்க்கலாம். யோவானிலே அந்த 3:15-16 வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போவதில்லை, நித்திய ஜீவனை அடையும்படி அவன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 5 மார்க் 9:23 5ஆவதாக மார்க் 9:23 வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உண்மையாகவே நாட்களிலே நாம் அவரை விசுவாசிக்கிறதுனால நாம் பதறாதபடிக்கு நிதானமாய் நம்ம காணப்படுவோம். அவரை விசுவாசிக்கிறதுனால தேவ மகிமையை நாம் காண முடியும், தேவ வல்லமையை நாம் காண முடியும், இழந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக விசுவாசிக்கிறதுனால நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உண்மையாகவே கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி இழந்து போனெல்லாம் தேவன் திரும்ப தருகிற நல்ல தேவன். தேவ மகிமையை நாம் காண முடியும், தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தை நம்ம காண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம அதை அனுபவிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுவார், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார், வல்லமை வெளிப்படுத்துவார். விசுவாசிக்கிறதுனால ஜெபம் பண்ணணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதமான பதட்டங்கள், எல்லா விதமான கலக்கங்கள் எல்லாவற்றின் தேவன் இந்த நாட்களில் இந்த நேரத்தில் நிர்மாற்றுவீராக. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதை இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவன் தேவ மகிமையை காண்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற கர்த்தர். விசுவாசிக்கிறதுனால கெட்டு போவதில்லை ஆண்டவரே, நித்திய ஜீவனை நீ கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளும் உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு, உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் என் தேவன் வாய்க்க பண்ணுவீராக. அவங்க வாழ்க்கையிலே, குடும்பத்திலே உம்முடைய மகிமையை, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. நீ வெட்கப்படுத்தாத தேவன் கிரியை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.